மேத்தி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய வெந்தயக்கீரை. இதுதான் வெந்தயக்கீரை. இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதுவே நல்லா சாப் ஆகிடும். அதை போதுமான அளவு இந்த மாவில் போட்டு நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லது. ஏன்னா சத்தானது அந்த வெந்தயக்கீரை. கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்ந்த வெந்தயக்கீரை இப்படி தான் இருக்கும். நல்லா இது பாருங்க மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா சாஃப்ட்டா இருக்குது பாருங்க மாவு. இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி இல்லது ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசையலாம். கோஸ் வேக வச்சு பிசையலாம். முள்ளங்கி, சொரக்காய் இதெல்லாம் போட்டு கூட பிசைஞ்சு சுடலாம். கேரட், பீட்ரூட் எல்லாம் கூட திருவி போட்டு சுடலாம். அந்த மாதிரி விதவிதமா செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கேரட், பீட்ரூட் அப்புறம் புதினா கூட இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. மாவும் நல்லா சாஃப்டாக வரும். இது பாருங்க இப்போ சப்பாத்தி சுடுறோம். வெந்தயக்கீரை, பெரிய வெந்தயக்கீரை கிடச்சுன்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும், சத்தாவும் இருக்கும். பச்சை கலரில் அழகாக இருக்கும் சப்பாத்தி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா அந்த பக்கமும் நல்லா செவந்த பிறகு தான் திருப்பணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்ல தீயில வச்சு சுட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா வரும். அடிக்கடி திருப்பி போட்டால் சாஃப்டாக வராது சப்பாத்தி. ஒரு 2 தடவை 3 தடவை தான் திருப்பணும். ஒரு பக்கம் நல்லா முக்கால்வாசி வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். பாருங்கள் இதுக்கு சூப்பராக சப்பாத்தி சுட்டாச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு பச்சை பயிறு தால். அது அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப நல்லா சத்தான சப்பாத்தி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்தது சப்பாத்தியும் அந்த பச்சை பயிறு தாலும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.